இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாராய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரதே இறை மாண்பை இன்றே பெறதே. விரைவாய் வருவாய் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாராய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் 2ஆம் திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித தொன்போஸ்கோ புனித அமலோற்பு மாதா சபை சார்பாக மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இறைவன் மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க மனித உருவெடுக்க மரியாளை தன் தாயாக தேர்ந்தெடுக்கிறார். மரியாள் பாவக்கரை படியாதவளாய் இருக்க வேண்டுமென இறைவன் முன்கூட்டியே நிர்ணயிக்கிறார். எனவேதான் அன்னை மரியாள் கருவாக உருவான போதே பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார். அமல உற்பவம் எனும் கோட்பாடு மரியாள் பாவம் இல்லாதவள், இறையருள் நிறைந்தவள், இறைவனுக்கு ஏற்புடையவள் என்பதே. இயேசுவை கருத்தாங்கிய போதும் அவரை பெற்றெடுத்து வளர்த்த போதும் கன்னியாகத்தான் இருந்தார் என்றார் அகுஸ்தினார். தூதரின் வருகைக்கு முன்னரே தன்னை முற்றிலும் கடவுளுக்கே சொந்தமாக்கிவிட்டது அவளது கன்னிமை. மரியாள் அமல உற்பவையாக பிறந்தும் மீட்பரின் தாயாக அழைக்கப்பட்டதும் விண்ணக மகிமைக்கு உயர்த்தப்பட்டதும் நமக்காக. இவ்வுண்மைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்போம், பறைசாற்றுவோம், ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய இறைவா, வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்கும் உம்மை போற்றுகின்றோம். நிறை அன்பிலே வாழ்ந்த இறை அன்னையாமரியாளை நினைவு கூறுகின்ற நாங்கள் அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்கள் தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்து அன்பு வாழ்வு வாழச் செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இருளுக்கும் ஒளிக்கும், நன்மைக்கும் தீமைக்கும், தெய்வீக சக்திக்கும் தீய சக்திக்கும் போராட்டம் உலகில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இறைவனின் இணையில்லா மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாள் முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்று இன்றைய வாசகம் கூறுகின்றது.
மீட்பின் திட்டத்தில் நன்மைகளை பெற்றுத் தருவதில் முனைப்பு காட்டும் அன்னை மரியாவை தீமையின் சக்திகள் தீண்ட முயல்கின்றன. மனுகுலத்திற்கும் பாம்பிற்கும் நடக்கின்ற போராட்டத்தை வாழ்வுக்கும் சாவுக்கும் உள்ள போராட்டமாக அமைகிறது என்று வலியுறுத்தி சொல்லும் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 15 முடிய. ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்தால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? பின்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்தார். தம் மக்களை தீமைகளினின்று காக்க சட்டங்களை கொடுத்தார். தூய்மையும் புனிதமும் இரு கண்களாக கொண்டாட சொன்னார். ஆனால் சட்டங்களை கொடுத்த அவரை மறந்துவிடவே சட்டங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தின. சட்டத்தின் அடிமைகளாக இருந்த நம்மை இயேசு தம் மரணத்தால் மீட்டு ஆவியில் உயிர்ப்பித்து இறை தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமையை தந்தார். இறை ஆவியார் நமக்கு கூறும் உரிமை பற்றிய வார்த்தைகளை இவ்வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார்.
அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமை அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah. 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 அருள்மிக பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 37 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையாய் அருளமுதாய் நல்லாசானாய் அருமருந்தாய் விண்ணவர்க்கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாய் மாசிலா கன்னியாய் கர்த்தனை இந்த தவமே தவத்தின் ஒரு பயனே என் தாயான அம்மா தாயான அம்மா.
ஆண்டவர் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இளம் பிள்ளைகள் நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த அருமையான திருப்பலியிலே அன்னையினுடைய கோட்பாடுகள் என்ற தலைப்பிலே சிந்திக்க நம்ம எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய கோட்பாட்டை சொல்லி அதை ஜபமாக மாற்றி இந்த திருப்பலியில் சிந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு மக்களே, எல்லாரும் எதுக்கு கோயிலுக்கு வர்றாங்க? நம்ம ஊரை விட்டுருவோம், எல்லா ஊரையும் சேர்த்துக்குங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்குங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க. எதுக்காக செல்கிறார்கள்? பிறந்த நாள்னா கோயிலுக்கு போகிறாங்க, கல்யாண நாள்னா கோயிலுக்கு போகிறாங்க, நல்ல நாள்னா கோயிலுக்கு போகிறாங்க. ஏன்? கோயில் அப்படி என்னதான் இருக்கு? இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்பிக்கையை அறிக்கையிடுகிற ஒரே இடம் ஆலயம்தான். நீ நல்லா இருப்பா அப்படின்னு எங்க சொல்றாங்க? கோயில்ல மட்டும் தான் சொல்றாங்க. வெளியே போங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆலயத்தில் மட்டுமே உனக்கு ஆண்டவர் துணை இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்தில் மட்டுமே உன்னை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் மனிதன் ஆலயத்தை தேடி ஓடுகிறான். கிறிஸ்தவம் என்பது அறிக்கையின் மார்க்கம். கிறிஸ்தவம் என்றாலே அது எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும். நீங்க பூசையை பாருங்க, தொடக்கத்துல நான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகங்கிற, நீங்க பதிலுக்கு அறிக்கை இடுகிறீர்கள், உம்மோடும் இருப்பாராக, ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக, அறிக்கை எடுக்கிறோம். அதன் பிறகு பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் நீங்க பதில் சொல்றீங்க, என் பாவமே என் பாவம் என்ன அறிக்கையிடும், நான் செஞ்ச பாவத்தில் அறிக்கை எடுக்கிறேன். அப்புறம் விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறோம். கிறிஸ்தவம் அறிக்கையின் மார்க்கம். இது விசுவாசத்தின் மறைபொருள் சொன்னோடனே நீங்க திருப்பி அறிக்கை இடுகிறீர்கள். அறிக்கை கோட்பாடுகள் அறிக்கையிடப்படுகின்றன. அதாவது திருப்பி திருப்பி சிலதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா மறந்து போயிடும். பேர் வச்சுங்களா, உங்க பேரை உங்க வீட்டில் சொல்லவே இல்லை. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் பேர், ஒரு பிள்ளைக்கு பேர் தங்கம், ஒரு பிள்ளைக்கு பேர் வைரம், இப்படி இப்படி பழகிட்டாங்க. அந்த ஊர்ல அந்த பையன் பேர் யாருக்குமே தெரியாது, எல்லாருக்கும் தங்கம்னு தான் தெரியும். நாம் எதை அறிக்கை எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? அதனாலதான் அறிக்கை எடுக்கிறோம். இன்று எதை அறிக்கையிட வேண்டும்? அன்னையினுடைய கோட்பாடுகளை பற்றி உங்களுக்கு மாலையில திருப்பலியில் சொல்வார்கள். எதை அறிக்கையிட, எப்படி அறிக்கையிட? இன்னொரு முறை நம்ம அறிக்கையிட்டு உள்ள போவோமா? எல்லாரும் சொல்லுவோம். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியே, இவ்வளவு சத்தம் பத்தாது, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்ப நீங்க என்னெல்லாம் அறிக்கையிட்டீங்க யோசிச்சு பாருங்க. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மாதா, பாவமே இல்லாமல் பிறந்தாள். தூய மரியே, இறைவனின் தாயே, அவள் கடவுளின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக. அப்புறம் நம்மளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அவள் நமக்காக பரிந்து பேசுபவள். நம்ம இவ்வளவு விஷயத்தை அறிக்கையிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம அறியாமலே அறிக்கையிட்டு இருக்கிறோம். இந்த அறிக்கையிடல் ஏன் வந்தது? ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் 2 நண்பர்கள் பைக்ல போயிட்டு இருக்காங்க. நல்ல காடு, ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காங்க. பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, நீங்க என்ன செய்வீங்க? அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? பைக் ஏற்றிட்டு ஒரே மிதி, விளங்காத பைக்கு, என் வாழ்க்கையில எப்ப போனாலும் இப்படிதான் நாசமா போச்சு, இந்த பைக்கால இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று பைக் ஏற்றி மிதிச்சு ஒரு கெட்ட வார்த்தை. அவர் ஒன்னு அறிக்கை எடுக்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, என் பைக்கும் அப்படிதான், எப்பமாவது முக்கியமான வேலையா போனா அது பஞ்சரா போயிடும், அந்த பைக்கு பஞ்சர் ஓட்டினான வருதேன் அவன் ஒரு திட்டு, அவன் தான் காரணம். அவர்கள் எதையோ ஒன்று அறிக்கையிடுகிறார்கள். நான் என் பைக் பஞ்சரா போச்சுன்னு என்ன நினைப்பேன், மாதாவே எப்படியாவது அந்த இடத்துக்கு சீக்கிரம் போகணுமே, காப்பாத்துங்க. இதுவும் ஒரு அறிக்கையிடல். அன்பு மக்களே, அறிக்கையிடல் என்பது எப்போதும் நேர்மறையானவற்றையே நாம் அறிக்கையிட வேண்டும். விவிலியம் நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, 80 வயசாயிடுச்சு. அவரு என்ன அறிக்கையிட்டார்? என் ஆண்டவர் அவரால் இயலாதது ஒன்றுமில்லை, எனக்கு எப்படியும் ஒரு பிள்ளையை தருவார், அவர் அறிக்கையிட்டார்.
அப்படின்னா அறிக்கை என்பது எப்போதும் எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆலயத்தில் வந்து எதை அறிக்கையிடணும்? மாதா ஜென்ம பாவங்கள் நம்மளை உட்பவித்தாள், அதெல்லாம் அறிக்கையிடப்படுகிறது. இது போக நீங்க என்ன அறிக்கையிட போறீங்க? கோயிலில் வந்து ஆண்டவரே என் குடும்பம் என்னன்னைக்கும் நிலைத்து நிற்கும், ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதனால எனக்கு எந்த தீங்கும் அஞ்சாது, நீங்க அறிக்கையிடுறீங்களா? இன்று திருச்சபை அறிக்கையின் மாற்றம் என்றால் அது இப்படிதான் அறிக்கையிட உங்களை அழைப்பு விடுக்கின்றது. அன்பு மக்களே, பல நேரத்தில் நாம் அங்கே வந்து அழுகிறோம், ஆலயத்தில் வந்து அழுகிறோம் இல்லையா, இப்படி ஆகி போச்சே ஆண்டவரே அப்படின்ட்டு. இது கிறிஸ்தவம் அல்ல. அழுறதுக்காக கோயிலுக்கு வரீங்க, அழுறதுக்காக இவ்வளவு பெரிய திருவருட்சாதனம் நிறைவேற்றப்படுகிறது, அதுக்காக இல்ல. அறிக்கையிட நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் நீங்க கோயிலுக்கு வந்து அழாதுங்க, அழுதுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கண்ணீரை எல்லாம் நீர் கண்டீர், என் கண்ணீருக்கு நீர் பதில் தருகிறீர், நான் இதை அறிக்கையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே இது என்னை விட்டு அகன்று போகும் என்று நான் அறிக்கையிடுகிறேன் சொல்லி பாருங்க, உங்களை விட்டு அகன்று போகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே எனக்கு ஒரு நல்ல வேலை உண்டாகும் சொல்லி பாருங்க, உங்களுக்கு நல்ல வேலை உண்டாகும். உங்க பிள்ளை வெளியே இருக்கு இல்லையா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய கோட்டைக்குள்ள வைத்து அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க அறிக்கையிடுங்க, அங்க உண்டாகும். அன்பு மக்களே, இதான் அறிக்கையிடல். இந்த அறிக்கை தான் கோட்பாட்டாக மாறியது. திருச்சபை சொன்ன கோட்பாட்டை மக்கள் நம்பவில்லை, மக்கள் நம்பியதை திருச்சபை கோட்பாட்டாக சொன்னது. எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் அமல உற்பவம், மாசு மறிந்து பிறந்தவள், இத மக்கள் முதலிலே நம்பினார்கள். அதுக்கு பிறகுதான் மாதா லூர்து மலையில காட்சி தந்து நான் அமல உற்பவம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் 10ஆம் பத்திநாதர் அதை கோட்பாட்டாக அறிவித்தார். முதல்ல நம்புங்க, அப்புறம் அது கோட்பாட்டாக மாறும். இன்னைக்கு உங்க எந்த திருப்பலியில ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க நம்புங்க, நீங்கள் அதை அறிக்கையிடுங்கள், அதான் கோட்பாட்டினுடைய மையம். ஆண்டவர் நமக்கு என்னைக்குமே நல்லதுதான் செய்வார். ஆண்டவர் நம்ம யாரையும் விட்டு விலகுவதில்லை, தன் பேர் அன்பினால் நம்மை அன்பு செய்கிறார். இதை நம்புங்கள், இதை ஒவ்வொரு நேரமும் அறிக்கையிடுங்க. வெளியே போகும்போது சொல்லுங்க, நான் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிற பிள்ளை, அறிக்கையிடுங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இன்னொரு முறை சொல்லுவோம், ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமன். ஒரு நாளைக்கு இந்த ஜெபத்தை ஒரு 50 முறை சொல்லி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். கோட்பாடு அறிக்கையிடப்படும் போதுதான் அது சக்தியாக மாறுகிறது. கோட்பாடுகளை நம்ம அறிக்கையிடுவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இறை மக்கள் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். நல்லாயிரு இறைவா, திருச்சபை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரையும் பாதுகாத்து நிறைவாழ்வை நோக்கி வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தந்தையே இறைவா, நாங்கள் அனைவரும் திருச்சபையின் கட்டளைகளை கடைபிடித்து பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞான அறிவில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழவும் உரிமை பேறு உடையவர்களாக வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உமது அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல், சாந்தம், தன்னடக்கம் போன்ற அன்னையின் அணிகலன்களை அணிந்து வாழ வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் தொழில் நல்ல முன்னேற்றம் காணவும், இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், இளம் பெண்களுக்கு நல்ல வரன் அமையவும் வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சேவைகளுக்காக மன்றாடுவோம். அப்பா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுக்கும் இந்த மன்றாட்டுகளுக்கு நீ தயவாய் செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், உன்மத பலம் பணிந்து மகிழ்கின்றேன், உன் மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னரு கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னரு கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம் திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீது உம் அருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக புகழ்ந்து பணிந்து வணங்குகின்றன, கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் அக்களித்து பாடுவதாவது. தூயவரே நம் இறைவன் தூயவரே, உலகை ஆளுகின்ற ஆண்டவரே, தூயவரே நம் இறைவன் தூயவரே, உலகை ஆளுகின்ற ஆண்டவரே, வானமும் பூமியும் அவரது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா. வானக தந்தை, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாகுக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும்
மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுதியேற்ற எங்களையும் எங்கள் மக்களையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இவோன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் எங்களுடைய பாதுகாவலியுமான பரிசுத்த புதுமை பரலோகத்தாய், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல தந்தையாகிய இறைவா, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம் இரக்க மிகுதியினால் நாங்கள் பாவங்கள், சாபங்கள், நோய்கள், கடன் தொல்லைகள், இயற்கையின் சீற்றங்கள், தீமையான பழக்கங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. நீர் விட்டு சென்ற உலகம் தர முடியாத சமாதானத்தை, மகிழ்ச்சியை, ஆறுதலை இங்கிருக்கிற எங்கள் எல்லோருக்கும், சமாதானம் இல்லாமல் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும், எங்கள் ஊருக்கும்,
எங்கள் நாட்டிற்கும் தந்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் தெய்வ மகன், செம்மறியின் விருந்து கலைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் உடல் குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, மற்ற ஆசிரிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை திரு இருதயமாகிய தஞ்சஸ்தலத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனுதினமும் திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்கள் கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத திரு இரத்தத்தில் தோய்ந்து சுவந்திருக்கும் அவர்களுடைய இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அற்கரங்களால் அர்ச்சிக்கப்பட்ட அவர்கள் இருதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாக இருக்க செய்துள்ளோம். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவது. அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணிக்காக உழைக்கின்றார்களோ அவர்களே குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடவுமாய் இருப்பார்களாக. ஆமென். எங்கேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. எங்கேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. எங்கேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறை உடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறை
பெரும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. பாவங்கள் கழுவிடும் திரு ரத்தமாம், பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமாம், அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்ந்திடும் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமாம். பாவங்கள் கழுவிடும் திரு ரத்தமாம், பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமாம், அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்ந்திடும் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமாம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வில் அருமருந்து. இதை நிறைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை நிறைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி கூறுவோம். இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. அன்பு ஆண்டவரே, எங்கள் ஊருக்கு தந்த ஆசீர்வாதத்திற்காக, எங்கள் இளம் உள்ளங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. நன்றியுடன் மன்றாடுவோம். இறைவா, உம் திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் மீட்பளிக்கும் இத்திருவுணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும், உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமையடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இயேசுவில் பிரியமான அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளில் நல்லதொரு திருப்பலியை நமக்காக ஜெபித்து இந்த நாளில் நம்மோடு இருக்கிற தந்தை அவர்கள் கிளைட்டன், நம்முடைய சொந்தக்காரர், நமக்கு மிகவும் பரிச்சயமானவர், நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அவர்கள். எனவே இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலியை சிறப்பு செய்த
தூய தென்போஸ்கோ இளைஞர் இயக்கத்தினருக்கும் புனித அமலோற்ப மாதா சபை இளம்பெண்களுக்கும் நன்றிகள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், ஆண்டவர் உங்களோடு. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமனியன கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதாசுதன் பர்சுத்தாவின் பேராலே ஆமென்.